தம்பி இளையமார்கள் பரதனை சத்துக்கிறேன் அவ்வளவு நாட்கள் இல்லை. நீங்கள் காணக புறப்பட்டு விட்டீர். அண்ணனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு ஓடி வந்தான் பரதன் சத்துக்கிறேன். நடந்ததை உன் சித்தனை கைகையின் மூலமாக தெரிந்து கொண்டு உன்னை பார்ப்பதற்காக காணக வந்தான். அவன் வரும் தருவாயிலே நீங்கள் எங்கிருந்தீர்கள்? பம்பை நதிக்கரையில் இருந்தீர்கள். உன் தந்தை இறந்த செய்தி உன் தம்பிமார்கள் பம்பை நதிக்கரையில் உழைத்தார்கள். உன் தந்தைக்கு பம்பை நதிக்கரையை கர்மகாரியத்தை செய்தீர்கள். கர்மகாரியத்தை முடித்துவிட்டு அண்ணா நீங்கள் எல்லாம் நாட்டுக்கு நான் செல்ல மாட்டேன், மாறுங்கள் நான் நாட்டிற்கு போகலாம் என்று உழைக்க தம்பி சிற்றனின் வார்த்தை சிறைமேற்கொண்டு புறப்பட்டு வந்து விட்டு 14 வருடத்தை 14 நாட்களாக கடித்து விட்டு வருகிறீ. நான் சென்று வருவரை நீ அந்நாட்டின் பொறுப்பை ஏற்று அரசாட்சி செய்வாய் என உரைக்க நீங்கள் எல்லா நாட்டுக்கு நான் செல்ல மாட்டேன். ஆகினால் உன் பாதைகள் சொல்லக்கூடிய செருப்பை தாருங்கள். அதை எடுத்துச் சென்று நந்தி என்ற கிராமத்தில் வைத்து 14 வருடம் நான் பூஜை செய்து வருகிறேன். அந்த 14 வருடத்தில் ஒரு நாடியை தவறினாலும் அதே இடத்தில் அக்னியை மூட்டி நான் மாய்த்து என் உயிரை போக்கிக் கொள்வேன். ஆகினால் நீங்கள் இல்லாத வரையில் நான் நந்தி என்ற கிராமத்தில் இருக்கிறேன் உறுத்தி தம்பிதான் செருப்பை கேட்டான். தம்பிக்காக நீ செருப்பை கொடுத்தாய். ஆனா தம்பிக்காக செருப்பு கொடுத்த சீமானை மரத்தின் மறைவிலே மறந்துடுது. எதற்காக தான் என் மீது மானத்தீதான் மரத்தின் மறைவிலே நின்று நான் மானமெய்தேனா? இல்லையே, நீ யார்? நீயும் உனது தம்பி துக்ரீவனும் இருவரும் தவறு செய்யும் போது அவனை தலைக்கு மேல் தூக்கி ஈசி எறியும் போது தலை மறைந்து விட்டது உன் கண்களை. அந்த மறைவில் நின்று உன் மீது பானத்தை எய்தேனே தவிர மறைந்திருந்து பானத்தை எய்யவில்லை. ஏண்டா என்ன காடி பாஞ்சான் என் தம்பியோடு நான் தவறு செய்ய நடத்தி அவனை ஆகாய மார்க்கம் வீசிடுவதற்காக அவனை தூக்கி வீசலாம் என்று தூக்கு சமயத்தில் அவன் மார்பகம் என் முகத்தை மறைத்தது. அந்த சமயத்தில் அவன் பெண்ணால் என்றுதான் உன் மீது பானத்தை விடுத்தேன் என்று உரைக்கின்றார். நீ ஒரு நல்லவனாக இருந்திருந்தால் என் நேராக நான் தடுத்திருக்கும் சமயத்தில் வந்திருக்க வேண்டும் சமருக்கு. அப்போது என் மீது பானத்தை விடுத்திருந்தால் உன்னை நான் ஒரு வீரன் என்று ஒப்புக் கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு கோழை போல் உறவு முதல் காட்டி என் மீது பானத்தை விட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் என்று மாதற்றி உரைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ யாவூர் வீரன் பாலி, இப்போது மட்டுமில்லை நீ யார், எப்பேற்பட்டவன், நாம் எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம் என்று தெரியாமல் நீ அஞ்ஞானத்தை மறந்து பேசுகிறாய். ஆனால் இப்போது அஞ்ஞானத்திலே இருக்கும் உன்னை மெய்ஞானம் தருகிறேன். நீ யார், நான் யார், இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம், என்னென்ன நம்மால் நடந்தது என்று இப்போது நீ தெரிந்து கொள். நீங்கள் யார், நான் யார், எதற்காக இந்த அவதாரம் எடுத்தோம் என்று அறியாமல் வந்த வேலையை மறந்து சொந்த வேலையில் ஈடுபட்டு மது உண்ட மயக்கத்தினால் என் தம்பியின் மனைவி மீது ஆசைப்பட்டு உன் கரத்தினால் எனக்கு இந்த மனம் நேர்ந்திருக்கிறது. தவறு செய்து விட்டேன் ஆண்டவா, தவறு செய்து விட்டேன். தம்பிக்காக சிறப்பை கொடுத்த சீமானையை உணர்த்தீர்கள். எதற்காக தம்பிக்காக சிறப்பை கொடுத்தீர்கள்? கிரேதா யுவத்திரி சோமுகாசுரனை வதம் செய்து விட்டு நீங்கள் ஆழ்ந்த நித்திரையில் அமர்ந்து விட்டீர்கள். அன்று என்றுமே இல்லாமல் பாதுகாப்பு சொல்லக்கூடிய சிறப்பை ஆலயத்தின் வெளியே விடாமல் மறந்து உள்ளே விட்டுவிட்டு நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். அப்பொழுது உன் தோளில் இருக்கக்கூடிய சங்க சக்கரமானது அந்த பாதுகாப்பு சொல்லக்கூடிய சிறப்பை பார்த்தது. ஏ பாதுகையே, நீ ஆலயத்தில் உள்ளே வருவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஏன் வந்தா, எதற்காக வந்தாய் என்று அதை தவறாக பேசி நகைத்ததா உடனே நீங்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்து எழுந்து பாமர மக்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக அந்த செருப்பை அணிந்து கொண்டு சில சமயத்தில் அந்த பாதுகாப்பு சிறப்பு சொல்லக்கூடிய சிறப்பு உங்களை பார்த்து அழுததா? அப்போது அந்த செருப்பை பார்த்து என்ன கேட்டீர்கள்? பாதுகையை எதற்காக அழுகிறாய் என்று கேட்டதற்கு, சுவாமி என் மீது தவறு கிடையாது, நீங்கள் தான் மறந்து ஆலயத்தின் வெளியே விடாமல் என்னை உள்ளே விட்டு விட்டீர்கள். ஆலயத்தின் உள்ளே வருவதற்கு உனக்கு என்ன அருகதை என்று உன் தோளில் இருக்கக்கூடிய சங்க சக்கரம் என்னை பார்த்து ஏளனமாக பேசிவிட்டார்கள், என்னை பார்த்து நகைத்து விட்டார்கள் என்று கூறியதா? அதற்கு நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? இப்போது நடப்பதோ கிரேதாயுகம், அடுத்து நடக்கப் போவதோ திரேதாயுகம். திரேதாயுகத்திலே ராவணாதிகளை கருவறுப்பதற்காக அயோத்தி மாநகரில் தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக ராமனாக நான் பிறக்கப் போகிறேன். என் மனைவி லட்சுமியோ ஜானகியாக பிறக்கப் போகின்றார். என் ஆதித்தனோ லட்சுமணாக பிறக்கப் போகின்றான்.
என் தோளில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரமும் பரத சத்திரனாக பிறக்கப் போகிறார்கள். இந்திரனுடைய அம்சமோ வாலியாக பிறக்கப் போகிறான். சூரியனுடைய அம்சமோ சுக்கிரனாக பிறக்கப் போகிறான். ஈஸ்வரனுடைய அம்சமோ ஆச்சரியனாக பிறக்கப் போகிறான். பிரம்மனுடைய அம்சமோ ஜாம்புவேந்தனாக பிறக்கப் போகிறான். கலைவாணியின் அம்சமோ கோணி என்று சொல்லக்கூடிய மந்திரியாக பிறக்கப் போகிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை கொடுக்க போனோம். இப்பிறவிலே செய்த தவறி அதற்கு தேதாய் கோத்திரி 14 வருடம் நந்தி என்ற கிராமத்திலே உன்னை வைத்து பூஜை செய்வார்கள் என்று நீ அந்த செருப்பிற்கு ஆறுதல் உரைத்தீர்கள். ஆயினால் இப்பொழுது திரேதாயுக பிறந்தவுடனே அந்த பாதை என்று சொல்லக்கூடிய செருப்பு எடுத்துச் சென்று அந்த சங்க சக்கரமாக விளங்கக்கூடிய பரதன் சத்திருக்கிறேன் அதற்கு பூஜை செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் நான் மறந்து விட்டேன் சுவாமி. மது கொண்ட மயக்கத்தினால் தம்பியின் மனைவி மீது ஆசைப்பட்டு செய்யக்கூடாத தவறு செய்தேன். ஆகினால் உன் கரத்தினால் எனக்கு இந்த மரணம் நேர்ந்திருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவா. ஐநான எழுதியை மூழ்கிற காலத்தினால் கடுமொழி சொற்களால் அடித்து விட்டேன் உன்னை. மெய்னான ஒளியால் காணும் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் அறிவா, என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். பாலி, இப்போது மட்டுமன்னே நான் விடுத்த கலையை நானே எடுத்துக் கொள்கிறேன். இன்னும் சில காலம் உயிர் வாழலாமே. ஆண்டவா வேண்டாம், நீங்கள் விடுத்த பாடத்தை நான் எடுக்கின்றேன். இந்த உலகத்தில் இன்னும் சில காலம் நீ உயிரோடு வாழாமல் உரைக்கிறார். நான் யார்? நான் ஒரு அடிப்பட்ட குரங்கு. ஒரு குரங்கிற்கு அடிப்பட்டு விட்டால் மற்ற குரங்குகள் குரங்கு கூட்டத்தினை சேர்க்காதாம். ஆகினால் அப்படி குரங்கு கூட்டத்தினை சேர்க்காத காரணத்தினால் அந்த அடிப்பட்ட குரங்கு அந்த அடிப்பட்ட பொண்ணை குத்தி குத்தி பெரிதாக்கி தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளுமா? அது போன்று நான் ஒரு அடிப்பட்ட குரங்கு. என்ன குரங்கு கூட்டத்தினை சேர்க்க மாட்டார்கள். ஆகினால் உன் கரத்தினால் இந்த புனித மரணம் எனக்கு நேரப்போகிறதால் அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆண்டவா, நான் இறக்கும் தருவாயில் எனக்காய் சாரோபே சாமிபே சாருபே சாயுத்தம் சொல்லக்கூடிய 4ஆம் மணி முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் நினைக்க வேண்டும் ஆண்டவா. அது மட்டுமல்லாமல் இதே மண்ணிலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து நான் மக்களை ஈண்டெடுத்து காலம் சென்று நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கும் சாரோபே சாமிபே சாருபே சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மணி முக்தி மோட்சத்தில் எத்தி உங்களுடைய பாதத்திலே இலைப்பார வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுகிறேன். பாலி, இந்த சென்னை மாநகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்போடு வாழ்ந்து காலம் சென்ற நடராஜன் அவர்களுக்கும் வாலியாகிய உனக்கும் இருவரும் 4ஆம் பதவியாகிய மோட்சத்தை தருகிறேன்.